சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். வேலூர் மாவட்டம் பரதுராமிக்கு வந்திருக்கிறோம். வேலூர் மாவட்டம் பரதுராமியில் இன்று சந்தைங்க. இது வாங்கிட்டு வரீங்களாம்மா? எவ்வளோக்கு வாங்கினி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம 21,000 வாங்கிட்டு வரீங்க. வீட்டு வளர்ப்புக்காக வாங்கிட்டு வரீங்களா? இந்த மாடலாக வச்சுருக்கீங்க. எவ்வளோ சொன்னாங்கம்மா அவங்க? 45,000 சொன்னாங்க. 45 சொல்லி 21,000 வாங்கியிருக்காருங்க பாருங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. வேலூர் மாவட்டம் பரதுராமியில் இன்று சந்தைங்க. ஆடு மாடு ரெண்டுமே இந்த இடத்துல சந்தை இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நம்ம பரதுராமியில் சந்தை நடக்குதுங்க, வாரந்தோறும் வியாழக்கிழமை பரதுராமியில் சந்தை நடைபெறுதுங்க, கண்டிப்பாக வந்து வீடியோ பதிவு செய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊர்ந்து பக்கத்து ஊர் தான், ஒரு 20 கிலோமீட்டருங்க. சரி, பரதுராமியில் இன்று ஆடு மாடு விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவில் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடு மாடு கோழி கூட இங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு. மாடு எடுத்து வரலையாண்ணா? வாங்கியிருக்கீங்களா? நல்லா இருக்குமாண்ணா சந்தை? இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். சந்தை இந்த தான் நடக்குது. இந்த கோழி, இந்த ஆடு மாடு கோழி. ஆமாம், நல்லாச்சு. ஆடு மாடு கோழி எல்லாமே விற்பனை ஆகுது. எந்த ஊருங்க? சென்னை. ஓ, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களே போய் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கன்றுக்குட்டி, கடேரி இதெல்லாம் இருக்குது இந்த பக்கம். மாடுகளை எங்கே சேரும்? ஓ, இது பொய் சந்தை மாதிரி ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாக மாடுங்க. ஆடு வந்து அந்த பக்கம் இருக்கான். ஃபஸ்ட்டு ஆடு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆடு பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே யதார்த்தமாக வாங்கினேன். நல்லா இருக்கீங்களா? சும்மா ஆமாம், ஃபஸ்ட் டைமு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். சரிங்க, அப்படி பார்த்து பாருங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? வெங்கடேசன். ஊருங்கண்ணா? காலாம்பட்டு வெங்கடேசன் அண்ணா வந்து ஒரு சூப்பரான கெடா எடுத்து வந்திருக்காரு. நல்லா தரமாக இருக்குது இந்த கெடா. நான் பல்லுண்ணா கெடாக்கு? 2 பல்லுங்க. 2 பல்லு கெடா நல்லா இருக்குது தரமாக. எத்தனை கிலோ வரும்ண்ணா தோராயமா? 20 கிலோ தாண்டி வருங்க. 20க்கு மேலே வரும். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 23,000 சொல்கிறேங்க. 23. சந்தையில் எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? சந்தையில் இங்கே எவ்வளோ கேட்குறாங்க? சந்தையில் 19,500 கேட்குறாங்க. நீங்கள் 23,000 சொல்கிறீங்க. லாஸ்ட்டாக எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 21 வந்தால் விட்டுருவோங்க. 21 வந்தால் ஃபைனல் பண்ணலாம். 21,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. 20 கிலோக்கு மேலே வருமா? நல்ல கருப்பாடுங்க. அந்த சாமிக்கு வெட்டுறதுக்கெல்லாம் அதிகமாக அதை விரும்பி வாங்குவாங்க வேண்டுதலுக்காக. நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களாண்ணா? வியாபாரிங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் ஒரு தாயாடு 2 குட்டி எடுத்து வந்திருக்கீங்க. இது குட்டி போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? இது 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகுது. குட்டி போட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாதம் ஆகும். இது எத்தனாவது ஈத்து குட்டிங்கண்ணா? இது 3வது ஈத்து. 3வது ஈத்து குட்டிங்க. இப்போ 2ம் பொட்டை குட்டிங்க. 3வது ஈத்து குட்டி 1 மாதம் ஆகுது குட்டி போட்டு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 15,000 சொல்கிறீங்க. ஒரு தாயாடு 2 குட்டிங்க, 2 பொட்டை குட்டிங்க, 1 மாதம் ஆகுது குட்டி போட்டு. 15,000 விலை சொல்கிறாரு. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 13,000 தான் கொடுத்துருவோம். 13 வந்தால் கொடுத்துருவீங்க. இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 12 வரைக்கும் கேட்குறாங்க. 12 வரையும் ஒரு 500 ரூபாயில். ஓகே, 13,000 ஃபைனல் பண்ணுறாருங்க.
நல்லா இருக்கு ஆடு எல்லாம் கை வளர்ப்பு ஆடு தான். ஆமாம். நீங்கள் வளர்த்த ஆடா? ஆமாம், நாட்டு ஆடுங்க இதுங்களை வந்து நம்ம பார்க்க போகலாம். அப்படிங்களா? ஓகே. நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. வியாபாரி. இது சூப்பராக இருக்குது. தரமா கேடா? அது வாங்கிட்டாங்க. அது வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்க. யார் வாங்கினாங்க தெரியல. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 15. ரெண்டும் சேர்த்து 15,000 சொல்கிறாருங்க. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? 14 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரா அந்த ஆடு. இந்த குட்டி ஒரு 3 மாதம் குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 2.5. இதுதான் யார் எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. இந்த 3 ஆடு வியாபாரம் ஆயிடுச்சு. எவ்வளோக்கு கொடுத்தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது சேல் ஆயிடுச்சுங்களாடா? ஆமா, அப்படியா? சந்தோஷ் தம்பியா? நாளைக்கு வரீங்களா? மாபாசில. ஆமா. கோயில் சந்தைக்கு எல்லாம் வர்றியா? என்ன பிஸ்கெட் பூஜை காட்டு. விலை கேட்கல, அப்படியே ஓரளவு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆமாம், கணக்குட்டிக்கு வீடியோ போட்டேன். கண்ணுக்குட்டியா போடலாம். ஆ இங்கே வர பெரும்பாலும் கை வளர்ப்பு ஆடுக்கு தான் வருது இருக்கு. எவ்வளோ ஒரு ஆடு இது விலை? ஆட்டுக்கு தகுந்த மாதிரி விலை. இருங்க, தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வாங்கிட்டீங்களாண்ணா? வியாபாரத்துக்கு. இந்த 3 ஆடு எவ்வளோ விலை சொல்லுவீங்க? 3 ஆடு 9,000 தலையில் சொல்லுங்கள். ஒரு ஆடு 9,000, தலை 9,000 சொல்கிறாருங்க. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இன்னும் வியாபாரம் ஆகலை. நம்மலாம் நேற்று விலை குறைச்செல்லாம் கேட்க முடியாது. 9,000 சொல்கிறாரு. நீங்கள் பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். 6,000. இந்த ஒரு ஆடு வந்து 6,000 சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக வரைக்கும் தருவீங்கண்ணா? 5 ரூபாய்க்கு தருவீங்களாண்ணா? 5 ரூபாய்க்கு தருவீங்களா? 5,000க்கு? ஆ, ஒரு இந்த ஆடு 5,000 ரூபாய்க்கு தருவீங்களா? ஆறாயிரம் சொல்கிறாருங்க. அவர் 5,000 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டால் தெளிவாக சொல்லலை. இது ஒரு சின்ன சந்தை தான், ரொம்ப பெரிய சந்தைலாம் இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாருன்றதுக்காக நம்ம வந்து ஒரு விசிட் பார்க்கலான்னு வந்தோம். நம்ம பக்கத்து ஊர், ஒரு 20 கிலோமீட்டருங்க நம்ம ஊர்லேருந்து. இது ஆட்டுக்கு தகுந்த
ரேட்டு 10,500 அந்த மாதிரி 10,000 11,000 அப்படி சொல்கிறாங்க. ஆடு கொஞ்சம் தரமாக இருக்கும். ஏன் தரமாக இருக்கும்னா கை வளர்ப்பு, வீட்டில் பார்த்து பார்த்து வளர்த்து எடுத்துன்னு வருவாங்க. அதனால் வந்து ஆடு கொஞ்சம் தரமாக இருக்கும். இப்போ இவங்ககிட்ட போய் நம்ம வந்து எவ்வளோ ரேட்டு தரீங்க என்ன ஏதுன்னு கேட்க முடியாது டீட்டெயிலாக. சூப்பராக இருக்குது பாருங்கள் கடா வளர்ப்பு. வாங்கிட்டீங்களாண்ணா ஆடு? இது எவ்வளோக்கு வாங்கி தெரிஞ்சுக்கலாமாண்ணா? 28,000. ரெண்டும் சேர்த்து 28,000. இந்த 2 ஆடு 28,000க்கு வாங்கியிருக்காங்க. இந்த 2 ஆடு மட்டும் 28,000க்கு வாங்கியிருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். 2 ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். ரெண்டுமே கெடா ஆடு. ரெண்டுமே கெடா ஆடுங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 22,000. 22,000 சொல்கிறாரு. ரெண்டும் சேர்த்து. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 21 கேட்டு போட்டாங்க. 21 கேட்டு விட்டாங்க. நீங்கள் ₹1 நிற்கிறீங்க. 22,000 சொல்கிறீங்க. ஆமாம். 22,000 சொல்கிறாருங்க. இது ஆடு நீங்களே வளர்த்ததாண்ணா? நீங்களே வளர்ப்பாரி வாங்கி விற்கிறது. ஓ, நீங்கள் வாங்கி விற்கிறீங்க. மொத்தம் எத்தனை ஆடு வச்சுட்டு வந்தீங்க இன்றைக்கி? இன்றைக்கி 3 எடுத்துகிட்டு வந்து 1 கொடுத்துட்டேன். 2 இருக்குது. சரி, ஓகே, நன்றிண்ணா. சுப்பிரமணியம் வாயா நில்லுவா. வணக்கண்ணா. ஸோ நம்ம ரெகுலராக பார்ப்போம் இல்லையா நம்ம சந்தையில். இன்றைக்கி நம்ம பரதராமி சந்தைக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஆடு மாடு ரெண்டும் கொண்டு வராங்க. ஆடு மாடு கோழி. அதாவது நம்ம ராணிப்பேட்டை சந்தையை விட அதில் கால்வாச்சு தான் இருக்கும். ஆமாம். அதே மாதிரி கேவிக்குப்பு சந்தையை விட கொஞ்சம் கம்மி ஏறக்குறைய இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 6 எடுத்துன்னு வந்தோம். 6 ஆடு. இதுமா 5 1 கொடுத்துட்டேன். 5 இருக்குது. ஒரு கடை ஒன்று வச்சுருந்தீங்க வரும்போது பார்த்தா இருக்குது. அது சேல் பண்ணிட்டீங்க? இருக்குது அங்கே இருக்குது. அப்படிங்களா? ஓகே, சரி. இது விலை மதிப்பு சொல்லுங்களேன். நான் இது 3 குட்டி 13,000 சொல்லிக்கிறேண்ணா. இது 3 பொட்டு குட்டியா? இது எத்தனை மாத குட்டிங்க? 5 மாதம் குட்டிண்ணா. 5 மாத குட்டி. 3 குட்டி சேர்த்து எவ்வளோ சொன்னீங்க? 13,000 சொல்லிக்கிறேன். 13,000 சொல்கிறீங்க. எவ்வளோ வந்து ஃபைனல் பண்ணுவீங்க? 11,000 வந்து கொடுங்க. 11 வந்து ஃபைனல் பண்ணலாம். இந்த 2 ஆடுங்க ₹20 சொன்னா. இது சென ஆடா காலி ஆடுங்க? 2 பொட்டாடுண்ணா. எவ்வளோ சொன்னீங்க? 20,000 சொன்னோம். 20,000 சொல்கிறீங்க. ஃபைனலாக எவ்வளோ பண்ணலாம்? 17,500 வந்து கொடுத்துருவோம். 17,500 வந்தால் பண்ணலாம். இன்னைக்கு சந்தை எப்படிண்ணா இருக்குங்களா? இன்னைக்கு சூடாக தான் இருக்குண்ணா. அப்படியா? என்ன காரணம்? கடை தான் விற்கிது ஃபுல்லாக. ஆடு விற்கல. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இந்த 5 குட்டி 35,000 சொல்கிறாரு. 5 குட்டி 35,000. ஓகே, சந்தை வந்து ஒரு சின்ன சந்தை தான். ஆடு மாடு கோழி 3மே இருக்கு. சரி, அப்படியே நம்ம மாடு பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல மாடு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா நிறைய மாடு பார்த்துருக்கலாம்ல, கலைஞ்சிருச்சு. வணக்கண்ணா. என்ன லேட் ஆகுண்ணா?
இங்கே பண்ணைக்காரங்களை யாரும் அதிகம் வரப்பதில்லைன்னு நினைக்கிறேன். எல்லா வீட்டு வளர்ப்பு ஆடு மாடு எல்லாமே. எவ்வளோ சொல்கிறான்னு தெரியல வேலை. எல்லாரும் இதெல்லாம் கேட்க முடியல. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே, இதை தொடர்ந்து அடுத்த எந்த ஒரு சந்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். என்றும் ஆதரவுடன் நான் கலை ஆனந்த்.